ஆண்டவர் மிகவும் நல்லவர், இரக்கமுள்ளவர். எல்லாரும் இந்த உலகமே போற்றி புகழக்கூடிய ஒரு தெய்வம். மனுஷனுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மீறுதல்களுக்காகவும் தேவன் மனுஷ ரூபம் கொண்டு பூமியிலே மனுஷனாய் எங்களைப் போல வந்து எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய மீறுதல்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக நாங்கள் நரகத்திலே போயிட்டு அழியாத படிக்கு நாங்கள் தேவனோடு சேர்ந்து வாழுவதற்காக அந்த தேவன் இறங்கி வந்து வழியை காண்பித்து ஆலோசனைகளை கொடுத்து சரியான பாதையை எங்களுக்கு காட்டி நாங்கள் நரகத்துக்கு போக வேண்டிய வழியை அவர் தன்மேல் சுமந்து கொண்டு சிலுவையிலே பலியாகி எங்களை மீட்டுக் கொண்டார். அதுதான் அன்பு. அந்த இயேசுவின் அன்புக்கு ஈடாக இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. அதனால தான் பைபிள்ல வேர்டு இருக்குது. ஜான் சாப்டர் 1 verse 1 சொல்லுது, அதாவது தேவன் வார்த்தையாக இருக்கிறாராம். அதே போல ஜான் சாப்டர் 4 verse 24 சொல்லுது, காட் இஸ் ஸ்பிரிட், தேவன் ஆவியாய் இருக்கிறாராம். அதே போல ஃபர்ஸ்ட் ஜான் சாப்டர் 4 verse 8 சொல்லுது, காட் இஸ் லவ், தேவன் அன்பாக இருக்கிறாராம். ஸோ இந்த மூணை நாங்க கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது தேவன் ஆவியாய் இருக்கிறார், தேவன் வார்த்தையாய் இருக்கிறார், தேவன் அன்பாய் இருக்கிறார். ஸோ இன்னைக்கு இந்த வார்த்தை சொல்ற ஒரு காரியம் எங்க இருக்குதுன்னு பார்த்தா இந்த உலகத்துல வாழ்ற எல்லா மனுஷர்களிடத்திலையும் இருக்குது. அப்படித்தானே? என்ன, எல்லா மனுஷர்களிடத்திலையும் தான் இந்த வார்த்தை இருக்குது. நாங்க தான் பேசுறோம். அப்ப எங்களுக்குள்ள யார் இருக்கிறது? ஆண்டவர் எங்களுக்குள்ள இருக்கிறார், கடவுள் எங்களுக்குள்ள இருக்கிறார். சோ எங்களுக்குள்ள இருக்கிற கடவுளை நாங்க சரியா கண்டு கொள்ளாம எங்கெங்கேயோ எல்லாம் போயிட்டு தேடிக்கிட்டு இருக்கிறோம். சோ கடவுள் பாத்தீங்கன்னா தேவன் ஆவியாய் இருக்கிறாராம், ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி சொன்னா உலகத்துல வாழ்ற உயிர்கள் எந்தெந்தெல்லாம் உயிர் இருக்குதோ அங்க எல்லாமே ஆண்டவர் வாழ்றாராம். எல்லாத்துலயுமே ஸ்பிரிட் இருக்குது. எல்லா மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாத்துக்கிட்டையுமே ஸ்பிரிட் இருக்குது, ஆவி இருக்குது. அப்போ அங்கேயும் தேவன் இருக்கிறார். எப்படின்னு சொல்லி பார்த்தா வேதத்துல ஒரு உதாரணம் இருக்குது. ஆண்டவர் ஒரு திமிங்கலத்துக்கு கட்டளையிடுகிறார். இப்போ சோ இந்த லிவிங் கிரீச்சர்ஸ், உயிர் வாழ்ற எல்லா பிராணிகளும் உயிர்களும் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியுது. ஆண்டவர் அதுகளுக்கு பேசுறாரு, அதுகள் எல்லாமே செவி கொடுக்குது. ஆனா இந்த மனுஷர் மாத்திரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா மனுஷனுக்குள்ள 3 வகையான ஸ்பிரிட்ஸ் இருக்குது. ஹோலி ஸ்பிரிட், ஹியூமன் ஸ்பிரிட், ஈவில் ஸ்பிரிட். இந்த 3 வகையான ஸ்பிரிட்ஸ் இருக்குது. அப்போ இது கொஞ்சம் டீப்பான ஒரு விஷயம். இது நாங்க எடுத்த உடனே ரொம்ப படிக்க முடியாது, டீப்புக்கு போக முடியாது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்க மூவ் பண்ணி போவோம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஆண்டவர் அன்பாக இருக்கிறார். அன்பு, இன்னைக்கு அன்புன்னு எடுத்தோன்ன நாங்க உலகத்துல பாக்குற சில அன்புகள் இருக்குது. தேவைக்காக அன்பு செலுத்துறது, ஏதாவது ஒரு தேவைன்னா மாத்திரம் அன்பு இருக்கும். அந்த தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அன்பு மாயையா போயிரும், பொய்யாகிரும். அப்ப எதிர்பார்க்கறாங்க நிறைய பேர், நல்ல அன்பு கிடைக்குமா, உண்மையான அன்பு கிடைக்குமா அப்படின்றத எதிர்பார்க்கறாங்க. எங்க? ஒவ்வொரு மனுஷர்கிட்ட, அதாவது மனுஷனுடைய ஆவி கிட்ட உண்மையான அன்பை எதிர்பார்க்கறாங்க. மனுஷனுடைய ஆவியில ஒரு உண்மையான அன்பும் எப்போதும் இருக்காது. அதுதான் தேவன் அன்பாக இருக்கிறார். கடவுள்கிட்ட தான் உண்மையான அன்பு இருக்குது. எங்களுக்காக நாங்க ஒரு குப்பைகளும் தூசிகளும் நரகத்துல பாவிகளும் போல கீழ்ப்படியாதவர்களா நம்ம இப்படி இருக்கிற ஒரு தன்மையில இருந்தும் இந்த உலகத்தையே படைச்சு சர்வத்தையும் படைச்ச தெய்வம் மனுஷனா பூமிக்கு இறங்கி வந்து எங்களுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மரிச்சார். அந்த அன்புக்கு ஈடாக ஒரு அன்புமே முன் வராது, முன்வைக்க முடியாது. ஏன்னா அதுதான் மெய்யான அன்பு, அதுதான் உண்மையான அன்பு. அப்போ ஆண்டவர் வார்த்தையாக இருக்கிறார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோவான் 1 chapter 1 verse 1.
அப்ப இந்த வார்த்தை நாங்க பேசுறோம், மனுஷர்கள் தான் இப்ப நம்ம வார்த்தையில பேசுறோம். எனக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் தான் இப்போ இந்த மீடியா மவுத் இந்த வாயை யூஸ் பண்ணுது உங்களோட எல்லாம் பேசுறதுக்கு. சோ எனக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் என்னங்கிறது தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேணும். இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கும். ஏன்னா இந்த ஸ்பிரிட் எங்கட இந்த பிசிக்கல் பாடியை விட்டு வெளியில வந்துருச்சுன்னா எங்களால பேச முடியுமா, கதைக்க முடியுமா, பார்க்க முடியுமா, நடக்க முடியுமா? நாங்க அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருப்போம்? நாங்க மரணத்துல இருப்போம். என்ன? அப்ப இந்த வார்த்தை தேவனா இருக்குதாம். ஓகே. வேதாகமத்துல யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. சோ அப்படின்னா நம்ம முதல்ல பார்த்த மாதிரி வார்த்தை கடவுளா இருக்குதாம். இன்னைக்கு நாங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் நாங்க கவனம் வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வார்த்தையில கடவுள் தங்கி இருக்கிறாராம். நாங்க ஒருத்தரை அழிக்கும்படிக்கு நாங்க பேசுனா அந்த வார்த்தையில கடவுள் தங்கி இருக்கிறாரா, வேற யாருமா? நாங்க பார்த்தேனே, ஸ்பிரிட்ஸ்ல 3 வகையான ஸ்பிரிட்ஸ் இருக்குது. ஹோலி ஸ்பிரிட், ஹியூமன் ஸ்பிரிட், ஈவில் ஸ்பிரிட். சோ ஒருத்தர் அழிக்கும்படிக்கு நிறைய பேர் பேசுவாங்க, சாபம் போடுவாங்க. அஹ் சாபம் போடுவாங்க, நீ நல்லா இருக்க மாட்ட, நீ கஷ்டப்படுவ, உன்னை அஹ், யாரும் ஏத்துக்கொள்ள மாட்டாங்க, உன்னால ஒன்றும் செய்ய முடியாது சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க என்ன. சோ அந்த டைம்ல என்ன நடக்குது, எங்களுடைய சோல், எங்களுடைய ஆத்மா வந்து வீக் ஆகுது, பில்ட் ஆகுது இல்ல, அது வந்து கட்டப்படுது இல்ல, நல்ல ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டுக்குள்ள வந்து பாசிட்டிவான ஒரு லைஃபுக்குள்ள போகுது இல்ல. அப்ப இந்த வேர்டுல பவர் இருக்கிறது அதுல விளங்குதா? அப்ப நாங்க பாசிட்டிவான வேர்ட்ஸுகளை யூஸ் பண்ற நேரம், ஒருத்தர் நல்லா இருக்கணும், ஒருத்தர் ஆசீர்வதிச்சு நம்ம வேர்டுகளை யூஸ் பண்ற நேரம், அந்த அந்த வேர்டு அவங்களுக்குள்ள போகும். இப்ப நான் பேசுறது உங்க காதுக்குள்ள போயிட்டு உங்க இருதயத்துக்குள்ள போகுதா இல்லையா? அதனால இந்த வேர்டு என்ன செய்யுது, எங்கட காது வழியா போயிட்டு எங்கட ஹார்ட்ல தங்கி இது வந்து எங்கட ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையும் எங்கெங்கெல்லாம் உடைஞ்சி இருக்கிறோமோ, எங்கெங்கெல்லாம் சரிப்படுத்த வேணுமோ அதெல்லாம் சரி செய்யும். அதனால நம்ம பேசுற வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளா யூஸ் பண்ண வேணும். பாசிட்டிவான வேர்ட்ஸ் நாங்க யூஸ் பண்ண வேணும். ஒருத்தரை அழிக்கும்படிக்கான காரியங்கள் நம்ம அதுல ஒரு நாள் எங்களோட வாயில இருந்து பேசக்கூடாது. சாபமான வார்த்தைகள் எங்களோட வாயில இருந்து வரக்கூடாது. ஏன்னா அந்த வார்த்தை கடவுளா இருக்கிறாராம். அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நாங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் குறிச்சு நாங்க கணக்கு ஒப்புவிக்க வேணும்னு சொல்லி வேதாகமத்துல நாங்க பாக்குறோம். அதாவது நாங்க வீணா பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கடவுளிடத்துல கணக்கு காட்டணுமா, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது. அப்போ 2வது பார்ப்போம். அடுத்ததா ஆஹ் யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்படின்னா இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்குதா உங்களுக்கு? உங்களுக்கு ஏதாவது இந்த வேர்ட்ல புரியாதது எதுவும் இருக்குதா? எதுவும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் மியூட் ஆன் பண்ணிட்டு கேட்கலாம். அந்த வேர்ட் மாம்சமாகிங்கிறது அது வந்து வேர்ட் வந்து பிசிக்கல் பாடியை பெற்று வருது. அப்படின்னா அந்த அந்த வேர்ட், இந்த வேர்ட் சொல்லுது ஜீசஸ், வேர்ட் வந்து ஜீசஸா மாறி வர்றாரு. இப்போ ஜீசஸ் வந்து ஆண்டவர் வந்து ஒரு தாயின் மரியாளின் கற்பத்துல உட்பவிக்கிற நேரம் எந்த ஒரு மனுஷனுடைய ஒரு இதுவுமே இல்லாம தான் அவர் பரிசுத்த ஆவியினால கருவுற்றாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ பைபிள் சொல்லுது வேர்டு ஆவியா இருக்குதாம். இப்போ நாங்க பேசுற வார்த்தைகள் எல்லாம் ஸ்பிரிட்டா இருக்குதாம். ஸோ இந்த இந்த ஸ்பிரிட், அதாவது இந்த வேர்டு வந்து ஒரு பிசிக்கல் பாடியை எடுத்து எங்களை போல எலும்பு, சத, ரத்தம் இதுகளோட சேர்ந்து ஒரு மனுஷன் பூமியில பிறக்கிறார். அப்போ வார்த்தை கடவுளா இருக்குதுன்னு சொல்லி பார்த்தேன்னா, அந்த 1வது நீங்க பாத்தீங்கன்னா வார்த்தை தேவனா இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா வார்த்தை தேவனா இருக்குது. சோ இந்த வார்த்தை மாம்சமாகி 14வது வசனம் அப்படி சொல்லுது, வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்படின்னா இயேசுவானவர், வார்த்தையாகிய இயேசுவானவர் பூமியில பிறக்கிறாரு. அவர் எப்படியாப்பட்ட வார்த்தை உடையவராக இருந்தாராம்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும். இது 2 வெரி இம்பார்ட்டன்ட்.
கிரேஸ் அண்ட் ட்ரூத், இந்த ரெண்டு வகையான பிரிவுல அவர் பிறக்கிறார். ஸோ இதனால நிறைந்தவராய் கிரேஸ்ல ஃபுல்ஃபில் ஆகி இருக்கிறாரு, ட்ரூத்ல ஃபுல்ஃபில் ஆகி இருக்கிறாரு. அப்பேற்பட்டவர் தான் இயேசுவானவர். அப்ப நம்ம பார்க்கிறோம், வார்த்தை ஆதியிலே, ஸ்டார்ட்லயே, இந்த பிகினிங்ஸ், அது வார்த்தையா இருக்குது, வார்த்தையா இருந்தார். அந்த வார்த்தை தேவனா இருந்ததுன்னு பார்க்கிறோம். அப்புறம் அந்த அந்த தேவன் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இயேசுவாக நமக்குள்ளே பிறந்து மனுஷனை போல பூமியில பிறந்தார். ஸோ அப்ப இந்த வார்த்தை தான் யாரு? கடவுள். இந்த வார்த்தை தான் யாரு? இயேசுவானவர். ஸோ இயேசுவே தெய்வம்னு சொல்லி நம்ம இதுல பார்க்கிறோம். அடுத்ததாக 1 யோவான் 5வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இந்த வசனம் சொல்லுது, இந்த இயேசு சொல்றவரே உண்மையான கடவுளும் மரணம் இல்லாத வாழ்க்கையுமா இருக்கிறாராம். நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பூமியில எத்தனையோ பேர் பிறக்கிறாங்க, சாகுறாங்க, பிறக்கிறாங்க, சாகுறாங்க. ஆனா ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம் 2000 2500 வருடங்களுக்கு ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம் பிறந்தார், மரித்தார், மீண்டுமாய் உயிர் தெழுந்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆகவே இவரே, வேதம் சொல்லுது, இவரே மெய்யான தேவன், இவர் தான் உண்மையான கடவுள், இவர் தான் மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை பெற்றவர், இவரே மரணம் இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த பைபிள்ல இவருடைய ரகசியங்களை ரொம்ப டீப்பா எழுதி இருக்கிறாங்க. ஆனா நம்ம சாதாரணமா வாசிக்கிற நேரம் அந்த வேர்டோட டீப் மீனிங் எங்களுக்கு விளங்காது. அது வந்து ஸ்பிரிச்சுவல் லெவல்ஸ், சில ஸ்பிரிச்சுவல் லெவல்ஸ் இருக்குது. அந்தந்த லெவலுக்கு உள்ளவங்களுக்கு தான் அதுக்கு ஏற்ற மாதிரிக்கு சில விஷயங்கள் விளங்கும். இப்போ நீங்க ஒரு கிரேட் 2 ஸ்டூடெண்ட் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, நம்ம நம்ம பார்ப்போம் அந்த ஒரு முயல் ஆமை அந்த ரேஸ் ஸ்டோரி நமக்கு தெரியும் தானே, எல்லாருக்கும் தெரியாது. அப்போ அந்த கிரேட் 2 படிக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட அந்த ஸ்டோரியை வாசிக்க கொடுத்தா, அவங்க வாசிச்சதுக்கு ஒரு ரேஸ் ஒன்று நடக்குது, ஒரு ஃபன்னியாக தான் திங்க் பண்ணுவாங்க. முயலும் ஆமையும் ஓடுது, முயல் போயிட்டு தூங்குது, அதுக்கப்புறம் ஆமை வந்து வின் பண்ணுது. அப்போ அவ்வளோதான் அந்த கிரேட் 2 படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். இப்போ இது ஒரு மெச்சூர்டான ஒரு 30 இயர்ஸ் ஓல்டோ, ஒரு 30 வயசோ 35 வயசோ உள்ள ஒரு நபருக்கு கொடுத்து இந்த ஸ்டோரியை படிக்க சொன்னா அவங்க படிப்பாங்க. ஆனால் அதில் டீப் மீனிங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு விளங்கும். சோம்பலா இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பா இருக்கணும், நிறைய மீனிங்ஸ் அவங்க அதுல இருந்து எடுத்துக்கொள்வாங்க. அப்ப இது மாதிரி தான் இந்த பைபிளை ரீட் பண்றதுலயும் இருக்குது வித்தியாசம். இந்த ஸ்பிரிச்சுவல் லெவல்ஸ் நாங்க அதுல ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஏன்னா எங்களுக்குள்ள ஸ்பிரிட் இருக்குது. நாங்க ஸ்பிரிச்சுவல் லெவல்ஸ்ல நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்னு சொல்றதை நம்ம சரியா கண்டு கொள்ளலாட்டி எங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஏன்னா முடிவுன்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்குது எங்களோட லைஃபுக்கு, எங்களோட வாழ்க்கைக்கு முடிவு சொல்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த முடிவுக்கு அப்புறம் இயேசுவானவர் எப்படி உயிர்த்தெழுந்து ஒரு வாழ்க்கையை காட்டினாரோ, அது போல எல்லா மனுஷருக்கும், இந்த உலகத்துல வாழ்ற எல்லா மனுஷருக்கும் முடிவுன்னு ஒண்ணு இருக்குது. ஆனா நிறைய பேருக்கு அந்த முடிவுக்கு பிறகு இருக்கிற தொடக்கம் என்னன்றது தெரியாம இருக்குது. அது தேடுறாங்க. இல்ல, அது இருக்குது, முடிவுக்கு பிறகு ஒரு தொடக்கம் இருக்குதுங்கிறத இயேசுவானவர் காட்டிட்டு போனார் இந்த உலகத்துக்கு. எல்லா மனுஷனுக்கும் இந்த மரணம் சொல்றது ஒரு முடிவு இல்ல, இந்த மரணத்துக்கு பிறகு இன்னொரு லைஃப் இருக்குது, இன்னொரு தொடக்கம் இருக்குது, அதுதான் இட்டர்னல். ஸோ பைபிள்ல இட்டர்னல் லைஃபை குறிச்சும் சொல்லப்பட்டிருக்குது, இட்டர்னல் டெத்தை குறிச்சும் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது பரலோக வாழ்க்கையை குறிச்சும் நரகத்துக்குரிய வாழ்க்கையை குறிச்சும் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நாங்க இதெல்லாம் கண்டுகொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்க சொல்றது வந்து எங்களோட பாடி இது இல்லை. இப்ப நீ அவுட்ல பாக்குறீங்களே ஒரு ஃப்ரேம், இது வந்து அவுட் ஃப்ரேம் மட்டும்தான். இது நான் இல்ல, என்னோட ஸ்பிரிட், எனக்குள்ள இருக்கிற தங்கி இருக்கிற ஒரு காரியம் இருக்குது, அதுதான் ரியல், அதுதான் உண்மையானது. இப்ப அதுல இருந்து தான் நான் பேசுறேன். இதெல்லாம் இந்த மீடியாஸ், இந்த வாய்,
என் கண் இதெல்லாம் மீடியா. நான் என் ஸ்பிரிட் யூஸ் பண்ற மீடியா. அப்ப இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த அவுட்டர் லேயர் தான் ரொம்ப யூஸ் பண்றாங்க, அதுல தான் ரொம்ப கவனம் வைக்கிறாங்க. இது நம்மட முடிவு வந்ததுக்கு அப்புறம் மண்ணோட மண்ணா போற ஒரு திங். எங்களுக்குள்ள இருக்கிற நாங்க நாங்க சொல்றது எங்கட ஸ்பிரிட், அதுதான் ரியல். அதுக்கு தான் இட்டர்னல் லைஃப், இட்டர்னல் டெத் சொல்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த இட்டர்னல் லைஃபுக்குள்ள போறதுக்குரிய வேலைகளை செய்யறதுக்கும் இட்டர்னல் டெத்துக்கு போறதுக்குரிய வேலைகள் செய்யறதுக்கும் ஒரு கவுண்ட் டவுன் இருக்குது, டைம் லைன். என்னன்னு சொல்லுங்க பாப்போம், யார் சரி? அவர் லைஃப் டைம். எல்லா மனுஷருக்கும் ஒரு வாழ்க்கைக்கு முடிவு உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷம் 80 வருஷம் வாழ்வோமா நாங்க? சராசரியா எடுப்போம், ஒரு 70 வருஷம் வாழ்றாங்க எல்லாரும். இந்த 70 வயசு நம்மளோட வாழ்க்கை முடிகிறதுக்கு அப்புறம் நம்ம தொடங்க போற ஒரு வாழ்க்கை எப்பேற்பட்டது, எப்படியாப்பட்டது, அதை பத்தி நம்ம யோசிச்சு இருக்கிறோமா? அதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறோமா? அதுக்குரிய பிராக்டிஸ் நம்ம செய்ய வேணும். அந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட் டீம்ல சேர்றதுக்கு என்ன செய்வாங்க முதல்ல? அந்த டீம் மெம்பர்ஸ், பிளேயர்ஸ் எல்லாம் நேஷனல் டீம்ல விளையாடுவாங்க உள்ளுக்குள்ள, அப்படித்தானே? அது என்னதுக்கு? பிராக்டிஸ்க்கு. பிராக்டிஸ் பண்ணி நல்லா குவாலிஃபைடு ஆகினா தான் நீங்க இன்டர்நேஷனல் டீம்ல சேரலாம். அந்த மாதிரி தான் இப்போ எங்களுக்கு இந்த இருக்கிற டைம் லைன், நாங்க வாழ்ற வாழ்க்கை, இது வந்து பிராக்டிஸுக்காக வேண்டி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஒரு லைஃப். எப்படி நாங்க இட்டர்னல் லைஃபுக்குள்ள போனா நம்ம என்னெல்லாம் செய்ய போறோமோ அதெல்லாம் இந்த லைஃப்ல இருந்து நம்ம பிராக்டிஸ் பண்ண வேணும். நம்ம அதுக்கு குவாலிஃபைடு ஆக வேணும். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் வீணா ஓடுறாங்க, வீணா நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன் எல்லாருக்கும் உபத்திரம், ஏன் எல்லாருக்கும் கஷ்டம்? இந்த அவுட்டர் லேயருக்காக வேண்டி ரொம்ப யோசிக்கிறாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டியை கூட்டுனா லோடிங்ஸ் கூடிரும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட லைஃப்ல உங்களுக்கு வந்து சுமை அது கூடிரும், உங்களுக்கு லோட் கூடிரும், உங்களோட மைண்டுக்கு, ஹார்ட்டுக்கு, எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? வீணான பிரச்சனைகள், வீணான யோசனைகள், இது எல்லாமே அழிஞ்சு போறதுக்காக வேண்டி தான் நடக்குது. அதுக்காக தான் யோசிக்கிறோம். இப்போ எங்கட ஸ்பிரிட்டுக்காக நாங்க என்னத்தை எப்படி யோசிக்கணும், அதுல இருந்து எப்படி நாங்க மீள வரணும், இதுகள் எல்லாம் நம்ம எங்கட லைஃப்ல பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ நாங்க லெசனை பார்ப்போம். அப்போ இந்த இயேசுவானவர் கிருபையின் கிருபையின் வார்த்தையாகவும் சத்தியத்தின் வார்த்தையாகவும் பூமியில பிறந்தார். ஸோ இந்த வார்த்தை, ரெண்டு வகையான வார்த்தையும் எதுக்குள்ள இருக்குது? நித்திய ஜீவன், மரணம் இல்லாத வாழ்க்கைக்குள்ள இருக்குது. அப்போ இந்த கிருபை, கிரேஸ், சத்தியம், ட்ரூத், இந்த ரெண்டு வகையான வேர்டுட இந்த ரெண்டு வகையான வேர்டும் எதுக்குள்ள இன்க்ளூட் பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னா, இன்க்ளூடிங் எங்க இருக்குன்னு சொல்லி சொன்னா, மரணம் இல்லாத வாழ்க்கை. உங்களுக்கு சாகாத வரம் வேணும்னு கேட்பாங்க, நான் ஒரு சும்மா ஒரு கதைக்கு கேட்பாங்க தானே எல்லாரும். சாகாம வாழணும், நான் சாகக்கூடாது, நான் நான் உயிரோட இருக்கணும், நீண்ட நாள் உயிரோட இருக்கணும், வாழ்த்துவாங்க. ஏன்னா சில பேர் வந்து நீங்க தீர்க்காயுசா இருங்க அப்படிம்பாங்க. ஏன்னா சாகாத வரம் இருக்குது கொடுக்கறதுக்கு தான் இந்த இயேசுவானவர் இந்த காரியங்கள் எல்லாம் எடுத்தார். மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்து காட்டினார், எங்களுக்கும் அது போல வாழ சொன்னார். அதெல்லாம் இந்த பைபிளுக்குள்ள இருக்குது. நம்ம அது வந்து எங்கட இட்டர்னல், எங்கட எங்கட ரியாலிட்டிக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட சில காரியங்கள் இருக்குது. இன்னைக்கு அதை தேடாம மனுஷர் வந்து என்ன சொல்றது, ஒரு நல்ல விலை உயர்ந்த கார் வேணும், பங்களா வேணும், அது எல்லாமே நாங்க இல்லாம போனோம்னா அது யார் யாருக்கோ போயிருவேனா. ஆனா எங்களுக்காக நாங்க என்னத்தை கேட்கிறோம்? எங்கட ஸ்பிரிட், நாங்க சொல்றது அதுதான். நான்னா யாரு? என் சோல் தான் நான். அப்ப எனக்கு நான் உயிரோட இருக்கணும், நான் சாகாம நான் பரலோகத்துல நித்திய ஜீவனோட மரணம் இல்லாத வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ள வேணும். அதுக்காக நான் எவ்வளவு தேடி இருக்கிறேன், அதுக்காக நான் எவ்வளவு உழைச்சிருக்கிறேன், இது ரொம்ப முக்கியம். சோ இந்த காரியம் பைபிள்ல இருக்குது, எல்லாம் மறைக்கப்பட்டிருக்குது, தேட வேணும், ஆராய்ஞ்சு பார்க்க வேணும். எங்கெங்கயோ வெளியில எல்லா இடத்துலயும் போயிட்டு கடவுளை வெளியில தேடலாம். கடவுள் எங்களுக்குள்ள இருக்கிறார், ஒவ்வொரு மனுஷருக்குள்ளேயும் இருக்கிறார். அந்த கடவுள் வெளிப்பட வேணும், எங்க மூலமா வெளிப்பட வேணும். அப்ப அதுக்கு நாங்க பிராக்டிஸ் பண்ண வேணும். அதுக்கு இந்த வேர்ல்ட்ல தான் எல்லாமே நடக்குது.
நம்ம ஒருத்தர் ஆசீர்வதிச்சு நல்ல நல்ல காரியங்களை பேசுற நேரம் அவங்களோட அந்த ஆத்துமாவுக்கு ஒரு நன்மை கிடைக்குது. வாழ்த்துகள் சொல்ற நேரம், ஆறுதலான வார்த்தைகளை பேசுற நேரம், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க துக்கப்படாதீங்க, கடவுள் உங்க கூட இருக்கிறாரு, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, நீங்க ஒண்ணுக்கும் ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு உண்டு. நம்ம இந்த இந்த வேர்டை கொடுக்கிறது வந்து நாங்க இல்ல, எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பேசுறார். சோ இந்த வார்த்தை அவங்களுக்குள்ள போனதுக்கு அப்புறம், மத்த கேட்கிறவங்களுக்குள்ள போனதுக்கு அப்புறம், அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதை வந்து கிரியேட் பண்ணுவாரு அவங்களோட லைஃப்ல, சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா நீங்க அறியாம இருப்பீங்க, உங்களோட சோல் அறியாம இருக்கும், உங்களோட ஆத்மா அறியாம இருக்கும். சோ தெரியாதது தெரிஞ்சு கொள்ற நேரம் என்ன நடக்குது? சந்தோஷம், சந்தோஷமா இருக்கும் தானே? ஏதாவது ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா ஆன்சர் ஒன்று கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷப்படுவீங்களா, பட மாட்டீங்களா? சந்தோஷப்படுவீங்கன்னா அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் கிடைக்கும். சரியா? நாங்க இந்த ரெண்டு வகையான வேர்ல்டு பிரிவுகளோட ரெண்டு வகையான பிரிவு இருக்குது. இந்த ரெண்டு வகையான பிரிவுல என்னென்ன எல்லாம் அடங்கி இருக்குன்னு சொல்றதை நம்ம பார்க்க போறோம். நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஆஹ், கிருபையின் காலத்துக்குள் நித்திய ஜீவனை பூரணப்படுத்திக் கொள்ளும்படி சத்தியத்தை அறிந்து கொள்ள வேணும். அப்படின்னா இப்ப நான் சொன்னேன் இல்லையா, மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குது, நித்திய ஜீவன் அதை பெற்றுக்கொள்றதுக்கு வழியெல்லாம் இருக்குது, காட்டி கொடுத்துருக்குறாங்க, பைபிள் அதுல உள்ள சத்தியங்கள் எல்லாம் இருக்குது. இதுகளை தெரிஞ்சு கொள்றதுக்கு, இந்த மரணம் இல்லாத வாழ்க்கையை தெரிஞ்சு கொள்றதுக்கு எங்களுக்கு இருக்கிற டைம் லைன் என்னன்னு கேட்டா, நாங்க எங்களுக்கு இருக்கிற மரணம் வரைக்கும் நம்ம வாழ போறோம், எங்களோட வாழ்க்கை தான் டைம் லைன். சோ இந்த டைம் லைன் தான் என்னது? கடவுள் கொடுத்திருக்கிற எங்களுக்கு கிருபையின் காலம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற டைம் லைன், எங்களோட வாழ்க்கை தான் என்னது? கிருபையின் காலம். சோ நாங்க இந்த கிருபையின் காலத்துல நாங்க பாவம் செய்வோம், அக்கிரமம் செய்வோம், மீறுதல் செய்வோம், சண்டை பிடிச்சு கொள்ளுவோம், தேவையில்லாத கெட்ட வார்த்தைகள் பேசுவோம், எல்லாரோடையும் பிழைகள் நிறைய செய்வோம். அப்ப இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல எங்களுக்கு நம்ம செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு அக்கிரமத்துக்கும் எங்களுக்கு பதில் இருக்குது. அது வந்து நம்ம செய்யற பிழைகள், நம்ம செய்யற பாவங்கள் நிமித்தமாக நம்ம மரணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். பைபிள்ல ஒரு வேர்டு இருக்குது, பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லி. அது பொதுவாக எல்லாரும் நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லி. அப்ப நாங்க செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு மரணத்தை நாங்க சம்பளமா வாங்கிக்கிட்டு இருக்கிறோம் எங்களோட லைஃபுக்கு. சோ இதுல இருந்து இப்ப இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்து சிலுவையில மரிக்காததுக்கு முதல்ல, அவர் வராததுக்கு முதல்ல இந்த மனுஷர்கள் என்ன செஞ்சாங்க? மீட்புக்கு வழி தெரியாம என்னென்னலாம் பரிகாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆடு வெட்டுவாங்க, இந்த ரத்தம் கொடுப்பாங்க, கோழி வெட்டுவாங்க, ஒவ்வொரு காணிக்கைகள் கொண்டு போயிட்டு கடவுளுக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்படின்னு எல்லாம் செஞ்சு தங்களோட பாவத்துக்கு ஒரு பரிகாரம் மாதிரி அதை செய்வாங்க. அப்படி செஞ்சும் மனுஷனுக்கு அதுல இருந்து விடுதலை கிடைக்கல. மறுபடி பாவம் செய்யறான், கொண்டு போயிட்டு காணிக்கை கொடுக்குறாங்க, பாவம் செய்யறாங்க, மறுபடி போயிட்டு காணிக்கை கொடுக்குறாங்க. இது அப்படியே ஒரு ரொட்டேஷன்லயே போய்கிட்டே இருந்துச்சு. அப்போ கடவுள் சொன்னாரு, அவர் தானா இறங்கி வந்து இந்த பாவத்துக்கு மன்னிப்பு எப்படி பெற்றுக்கொள்ள வேணும், எப்படி இந்த மனுஷருக்கு கொடுக்க வேணும்னு சொல்லி பரிசுத்த ரத்தம், ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ரத்தம் எல்லா பூமியில் உள்ள எல்லா மனுஷருக்காகவும் சிந்தப்பட வேணும். இப்படி ஒரு காரியம் இருந்துச்சு. அப்ப அதை நிறைவேற்றினாரு இயேசுவானவர் பூமிக்கு வந்து சிலுவையில மறிச்சு, எல்லா இந்த உலகத்துல வாழ்ற எல்லா மனுஷ உயிர்களுக்காக வேண்டியும் சிலுவையிலே மறித்து ரத்தம் சிந்தி இன்னைக்கு இருக்க உலக ஜனங்கள் எல்லாரையும் தண்ட ரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. இந்த பாவத்துல நம்ம பாவத்தை செஞ்சு நாங்க மரணத்தை பெற்றுக்கொள்ளாத படிக்கு நாங்க இயேசுவை அறிஞ்சுக்கிட்டு, இயேசுவே நீரே எங்கள் இரட்சகர், நீர் ஒருவரே எங்கள் இரட்சகர்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிற நேரம் என்ன நடக்குதான் பைபிள்ல இருக்குது. அவரை விசுவாசிச்சு யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க எல்லாத்தையும் அவர் என்ன வாக்குறாராம்? தன்னுடைய பிள்ளைகளாக மாத்துறாராம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கடவுளோட பிள்ளைன்னு சொல்லி சொன்னா என்ன ஸ்டேட்டஸ், அதை விட என்ன இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். இந்த குவாலிட்டி எப்படியாப்பட்டதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தையே ஆண்டு உலகத்தையே படைச்சு இதுல இருக்கிற எல்லா எவ்வளவு பெரிய பெரிய ஆக்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய பெரிய எல்லா காரியங்களும் இருக்குது. இது எல்லாத்த விட இதை உண்டாக்கினவருடைய மகள்னு சொல்லி நீங்க சொல்லப்படுற நேரம் அதுல ஒரு எவ்வளவு பெருமையான ஒரு காரியம் இருக்குது, எவ்வளவு ஒரு மகிமையான காரியம் இருக்குது. That's a glorified thing.
அதுல அவ்வளவு பெரிய ஒரு மகிமை இருக்குது. பைபிள்ல வேதத்துல அப்படித்தான் சொல்லப்படுது. நீங்க எல்லாம் யாரெல்லாம் நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றீங்களோ தன்னுடைய சொந்த இரட்சகரா, நீங்க எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாகும் படிக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாராம். சோ இந்த அதிகாரத்தை எப்படி யூஸ் பண்ணணும், இந்த அதிகாரத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப இன்னைக்கு கடவுளை வந்து ஒரு வித்தியாசமா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கடமைக்கு நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். கடமை ஏதோ எங்களுக்கு ஒரு நான் ஒரு 3 நேரம் சாப்பாடு தாங்க கடவுளே, அஹ், என் 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 மனைவிக்கு, என் கணவனுக்கு, என் பிள்ளைங்களுக்கு நல்ல சுகம் தாங்க கடவுளே, இது மட்டும் கிடைச்சிட்டா ஓகே. அந்த அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு இதுக்காக வேண்டி நம்ம தேடி உலகத்துல நாங்க என்னத்துக்காக வாழ்றோமோ அதுக்காக மாத்திரம் கடவுள் இருந்தா சரி, அப்படி நிறைய பேர் தேடுறாங்க. அதுதான் கிருபை, அது கிருபை. அது கிருபையை வச்சிருக்கிறாரு. நீங்க என்னெல்லாம் உலகத்துல நீங்க நீங்க கடவுளோட பிள்ளைகள்னு சொல்லி சொன்னா, நீங்க உலகத்துல வாழ்றதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை அவர் சந்திப்பாரு, அதை கொண்டு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாரு, நீங்க கேட்கறத அவர் கொடுப்பாரு. ஆனா மரணம் இல்லாத வாழ்க்கை சொல்ற ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ளணுமா இருந்தா, நாங்க சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள்கிட்ட கிருபை இருக்கிறது போல அவர் சத்தியத்தோடும் இருக்கிறார். நம்ம பார்த்தேன், நான் முதல்ல ஜான் சாப்டர் 1 verse 14 பார்த்தோம். அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணினார்னு சொல்லி. ஏன்னா சோ இந்த கிருபையையும் சத்தியத்தையும் நாங்க எங்களோட டைம்லைன் முடியும் போது நாங்க தெரிஞ்சு கொள்ளணும், பிராக்டிஸ் பண்ணையும் வேணும். இதுதான் நான் இம்பார்ட்டன்டா சொல்ற விஷயம் இதுதான். எங்களோட டைம்லைன் முடியறதுக்கு முதல்ல இந்த கிருபையின் வார்த்தை, சத்தியத்தின் வார்த்தை, இது ரெண்டையும் நாங்க வந்து இது ரெண்டையும் நாங்க வந்து நல்லா கிளியரா தெரிஞ்சு கொள்ளணும், அதுபடி வாழ வேணும். சரியா? இப்ப இந்த கிருபையின் வார்த்தையை சொல்றதை பார்ப்போம். இது வந்து ஒரு பேசிக் மாதிரி. அது வந்து கொஞ்சம் சில்லா இருக்கும் கடவுள்கிட்ட இருந்து. அஹ் அப்படின்னா சில் வேர்ட்ஸ் தெரியுமா? சில் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. நான் உங்களை மன்னிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், அஹ் நான் உங்களை குணமாக்குறேன். ஆண்டவர் வந்து அப்படி கொஞ்சம் உங்களோட மனசு நோகாதபடிக்கு வார்த்தைகள் பேசுவாரு. அதுதான் அவருடைய கிரேஸ், அது சில் வேர்ட்ஸ் அவர்கிட்ட. ஸோ அது வந்து ஒரு மில்க் ஃபுட் மாதிரியும் இருக்கும், பால் உணவு. ஏன்னா அவருடைய பிள்ளைகள் தானே நம்ம. நாங்க வந்து அவருடைய யாரு பிள்ளைகள், நாங்க அவருடைய குழந்தைகள். அப்போ நம்ம அடிபடுற நேரம், எங்களோட மனசுல காயப்படுற நேரம், எங்களை யாராவது துன்பப்படுத்துற நேரம், நாங்க உடஞ்சி போயிருவோம். நாங்க நாங்க தூக்கப்படுற நேரம், எங்ககிட்ட எங்களோட தேவைகளை எல்லாம் சந்திக்க முடியாதபடிக்கு நாங்க ஃபைனான்சியல் ரீதியா ரொம்ப அடிபடுற நேரம், பாதிக்கப்படுற நேரம், எங்கட சோல் வந்து எங்கட ஆத்மா வந்து உடஞ்சி போயிடும். எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லாத நேரம், இந்த மாதிரி நேரங்கள்ல நாங்க ரொம்ப உடஞ்சி போயிடுவோம். கண்ணீர் வடிப்போம், துக்கத்துல இருப்போம், கவலைப்படுவோம். எங்கட எங்கட மனசுல இருக்கிற கஷ்டத்தை, பாரத்தை ஒருத்தர்கிட்ட சொல்லி அழுவனும் போல இருக்கும். ஆனா அதை கேட்கறதுக்கு யாருமே பக்கத்துல இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் இந்த உலகத்துல நிறைய பேர் அனுபவிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் மனுஷருக்கு இருக்குன்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையாக எங்களை மாத்தி இருக்கிறாரு. அப்ப எங்களுக்கு ஒரு அப்பா எங்கட பக்கத்துல இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னா, எப்பவும் கடவுள் எங்க இருக்கிறாருன்னு நாங்க ஸ்டார்ட்ல பார்த்தோம், எங்களுக்குள்ள தானே. ஸோ எங்க அப்பா எங்க இருக்கிறாரு? அப்ப எங்களுக்குள்ள இருக்கிறாரு. ஸோ இவர் என்ன செய்யறாரு? நாங்க துக்கப்படும் போது, துயரம் படும் போது, இதெல்லாம் நடக்கிற நேரம் எங்களுக்கு வந்து ஆறுதல் படுத்துறாரு, ஆறுதல் சொல்றாரு. இல்ல சரியாயிரும், இல்ல சரியாயிரும், எல்லாம் கணக்கா வந்துடும், நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாம் டைமுக்கு எல்லாம் அழகா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எங்களை தைரியப்படுத்துறாரு. அதுக்கு தான் நாங்க ஆண்டோடைய வார்த்தைய எங்களோட இருதயத்துல நிறைச்சு கொள்ள வேணும். பைபிளை நல்லா படிச்சு, நல்லா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுல கடவுளோட வார்த்தைகள் எ- எழுதப்பட்டிருக்குது. அவருடைய வார்த்தைகள் தான் அதுக்குள்ள இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம தெரியாததால மனுஷருடைய வார்த்தைகளால எங்களோட இருதயம் ஃபில் ஆகி இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து பிரச்சனை, கஷ்டம், துன்பம், போராட்டம் என்ன வந்தாலும் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி தெரியாம இருக்கும். ஆனா இந்த பைபிளை படிச்சு நாங்க ஆண்டவருடைய வார்த்தைகளை எங்களோட இருதயத்துல சேர்த்து வச்சிருக்கும் பொழுது, அவர் எங்களை உள்ளுக்குள்ள இருந்து எங்களை தைரியப்படுத்துவார், எங்களுக்கு உதவி செய்வார். எங்களோட ஆத்துமா அழிஞ்சு போகாத படிக்கு, மரணத்துல போயிட்டு உழாத படிக்கு எங்களை காப்பாத்துவார். ஸோ அவர் வந்து எங்களுக்கு மில்க் ஃபீட் பண்ற மாதிரி இருக்கும். அது ஒரு 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 சின்ன பாப்பா ஒண்ணு, சின்ன ஒரு குழந்தை ஒண்ணு ஏதாவது பசியில அழுகுற நேரம், துக்கத்துல அழுகுற நேரம் ஒரு லாலிபாப் வாங்கி கொடுப்போம். ஏன்னா ஒரு மில்க் ஏதாவது வாங்கி கொடுப்போம். அந்த மாதிரி
நம்மளும் எங்களோட பாவத்துல, எங்களோட உபத்திரவத்துல நாங்க கஷ்டப்படும் பொழுது கடவுள் வந்து எங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள், இரக்கத்துக்குரிய வார்த்தைகள், எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் படுகிற வேதனைகளுக்கு மன்னிக்கக்கூடிய வார்த்தைகள், அவருடைய தயவு, கிரேஸ், இரக்கம், இதுகள் எல்லாம் பேசுவார். சோ இதுல வந்து எங்களுக்கு அவருடைய அன்பான முகம் எங்களுக்கு விளங்கும். அதனால தான் பைபிள்ல வேர்ட்ஸ் இருக்குது, தேவன் அன்பாகவே இருக்கிறார் சொல்லி. நாங்க இந்த பிகினிங்ல பார்த்தேன்னா, நீங்க அந்த ஸ்கிரீன்ல பின்னுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஏன்னா அந்த இது இது ஒரு பக்கம், ஒரு வகையான வேர்டு, கிருபையின் வார்த்தை. லாஸ்டா நாங்க பார்க்க போறோம் அட்வான்ஸான ஒரு காரியம், சத்தியத்தின் வார்த்தை. இது சத்தியத்தின் வார்த்தை. இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்க்க போனா, ஆஹ், ஒரு ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளை அப்பப்போ கொலைப்படி செய்யற நேரம் அப்பா கொஞ்சம் அன்பா காட்டி, அன்பா சொல்லி, அரவணைச்சு, இரக்கத்தை காட்டி, தயவை காட்டி, தம்பி கொலைப்படி பண்ணாதப்பா, நீ நல்லா பொடியேன், நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லி ஒரு அன்பா பேசுவாங்கன்னா, இதே இது அந்த மகன் தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தொடர்ந்து தொடர்ந்து அந்த தகப்பனுக்கு ஒரு பயம் இல்லாம, அந்த தகப்பனுக்கு ஒரு கீழ்ப்படிவு இல்லாம, அந்த தகப்பனுக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை கொடுக்காம கண்டினியூவா விலை செஞ்சுக்கிட்டே போறான்னு சொல்லி சொன்னா, அந்த தகப்பன், அந்த அப்பா இந்த கிருபையின் வார்த்தையே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா ஓகே ஆயிருமா? இல்ல. அப்போ அந்த டைம்ல தான் அந்த தகப்பன் சத்தியத்தை, நீதிய பேச வேண்டிய காரியம் இடத்துல வருவார். ஸோ அந்த டைம்ல என்ன நடக்கும்? கொஞ்சம் அந்த அப்பா ரஃப் ஆகிடுவார். ஏன்னா கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ரிக் ஆகிடுவார் அவர். ஏன்னா நம்ம 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 ஃபேமிலிஸ்ல எடுத்தாலும் அப்படித்தானே, நம்ம சின்னத்துல இருக்கிற நேரம் நம்ம கண்டினியூவா அது இதுன்னு செஞ்சுட்டு போனோம், எங்க அப்பா எங்களுக்கு கொடுக்குற அடியெல்லாம் நம்ம ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அஹ் அப்ப அந்த மாதிரி கொஞ்சம் ரஃப் ஆகிடுவாரு. அந்த மாதிரி தான் கடவுளும். அப்ப நாங்க வந்து கண்டினியூ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, அவர் என்ன சொல்றாரு, அவருடைய சத்தியம், அவருடைய விஷயங்கள் எல்லாம் என்னது, நாங்க நரகத்துல போகாத படிக்க ஒரு விஷயத்த கொடுத்து வச்சிருக்கிறாரு, அதை நீ ஒழுங்கா தேடுற இல்லையே, இப்படின்னு சொல்லி அவர் ஆஹ் இப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துல வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ரிக் ஆகிடுவார். ஏன்னா நாங்க சேஃப் சோனுக்குள்ள போகணுங்கிறதுக்காக. இப்போ கடவுள், நீங்க, நாங்க எல்லாரும் நரகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவாரா, அவரோட சேர்ந்து சொர்க்கத்துல பரலோகத்துல வாழணும்னு ஆசைப்படுவாரா? நாங்க எல்லாம் கடவுளால உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், அப்படித்தானே? கடவுள் எங்களுக்குள்ள இருக்கிறாரு. நாங்க பரலோகத்துக்குரிய வாழ்க்கை வாழ வேணுமா, நரகத்துக்குரிய வாழ்க்கை வாழ வேணுமா? என்ன வாழ்க்கை வாழணும்னு சொல்லி அவர் ஆசைப்படுவாரு? பரலோகத்துக்குரிய வாழ்க்கை வாழணும்னு தான் ஆசைப்படுவார். என்ன? சோ நாங்க அதுக்கு அதுக்கு பைபிள்ல இருக்குது, எல்லா காரியங்களும் இருக்குது. நாங்க அதுக்கு கீழ்ப்படியாத நேரத்துல, அதுக்கு செவி கொடுக்காத நேரத்துல அவரு சத்தியத்தை, தன்னுடைய நீதியை பேச வேண்டி வரும். அப்ப அந்த நேரத்துல தான் எங்களுக்கு உபத்திரம் வரும். கீழ்ப்படியலாட்டி எங்களுக்கு உபத்திரம். ஏன்னா பைபிள்ல, வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததே பாவம். இன்னைக்கு எல்லாம் சொல்லுவாங்க, அந்த ஆதாம் ஏவாள் எடுத்தா அந்த பழத்தை சாப்பிட்டதால தான் அவங்க பாவம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அது பிழை, அது ராங். கடவுள் சொல்லிட்டு போனாரு, இந்த பழத்தை சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு போனாரு. இவங்க அந்த வேர்டுக்கு ஒபே பண்ணல, கீழ்ப்படியல. அதுதான் பாவமா மாறிச்சு. சோ நாங்க நரகத்துக்கு போக கூடாது, நீங்க பரலோகத்துக்குள்ள என்னோட சேர்ந்து வாழணும், என் கூட இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவர் வந்து எங்களுக்காக ரத்தத்தை எல்லாம் கொடுத்து மறிச்சு எல்லாத்தையும் காட்டிட்டு போனாரு. இப்படி வழி இருக்குது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு போனாரு. அப்ப இதுக்கு நாங்க கீழ்ப்படியாம எங்கட வாழ்க்கையை நரகத்துல நாங்க கொடுப்போம்னு சொல்லி சொன்னா, அவரு இந்த ஜனங்களுக்கு உபத்திரவத்தை கொடுப்பாரு. இவங்க இப்பேற்பட்டவங்க தான் இந்த பூமியில கஷ்டப்படுறவங்க, துன்பங்கள் அனுபவிக்கிறவங்க, பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டைகள், பிரிவுகள், ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்துல ரொம்ப அடிபடுறது, இந்த மாதிரி சில சில உபத்திரவங்களுக்குள்ள ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருவார். அப்போ இதுல அடிபட்டு, நொறுக்கப்பட்டு, ஒட்டப்பட்டு மறுபடி கடவுள்கிட்ட திரும்பி வர
திரும்பி அந்த அந்த டைம்ல தான் எல்லாம் கடவுளை தேடுவாங்க தெரியுமா? அந்த டைம்ல தான் கடவுளே என்ன காப்பாத்துங்கன்றுவாங்க. அஹ் அது வரைக்கும் கடவுள் மறந்துடுவாரு, மறந்துடும் அவங்களுக்கு. ஓ, இந்த லைஃப் நான் என்ஜாய் பண்றேன், எனக்கு நல்ல பெரிய வீடு இருக்குது, நல்ல தொழில் இருக்குது, நல்ல வேலை இருக்குது, நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், இந்த பேங்க்ல இவ்வளவு பேலன்ஸ் எல்லாம் இருக்குது. அப்ப அந்த டைம்ல கடவுள் மறந்துடும். அது நிமித்தமாக கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போக 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 எங்களுக்கு தெரியாமலே அது கொஞ்சம் 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 கொஞ்சமா அப்படியே வந்து எங்களை அப்படியே உள்ள தட்டிரும். அதுக்கப்புறம் நாங்க வச்சிருந்த பேங்க் பேலன்ஸ் எங்களை காப்பாத்தாது. நாங்க பெரிய பெரிய இடத்துல தொழில் செய்யலாம், அந்த தொழில்கள் எங்களை காப்பாத்தாது. அதெல்லாம் எல்லாத்துலயும் அடிபட்டதுக்கு அப்புறம் தான் ஐயோ கடவுளே என்ன காப்பாத்துன்னு அழுவாங்க. ஏன் அந்த சுச்சுவேஷனுக்குள்ள நம்ம போக வேணும்? அதுக்கு முதல்லயே சேஃப் சோன்ல இருக்கணும்னு தானே அவர் ஆசைப்படுறாரு. அப்போ அந்த லைன்ல எல்லாம் நம்ம வர வேணும், பழக வேணும். இதுகளை சொல்லி கொடுக்குறவங்க தெரியலாட்டி இதுகளை சொல்லி கொடுக்குறவங்க கிட்ட கொஞ்சம் கேட்டு, இது எப்படி செய்யறது, இதுல எப்படி நான் ப்ராக்டிஸ் பண்றது, இதுல என்ன இருக்குது. டைம் லைனை ரொம்ப கவனமா பார்த்து கொள்ள வேணும் எங்களோட வாழ்நாட்கள். இப்போ இப்போ சாதாரணமா ஒரு 30 இயர்ஸ், என்னோட 30 வயசுல தான் இ- நான் பிறந்ததுல இருந்தே கிறிஸ்டியன் தான். ஆனா ஒரு 30 வயசுல இருந்து தான் இந்த சத்தியத்தை தேட ஆரம்பிச்சேன். இதுக்குள்ள என்ன இருக்குது, இந்த பைபிளுக்குள்ள என்ன இருக்குது. ஆண்டவர் வந்து ஒரு மரணம் இல்லாத வாழ்க்கை, நித்திய ஜீவனை குறித்து பேசியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் மனுஷர்கள் கிட்ட கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்குரிய வழி எல்லாம் தான் இதுக்குள்ள இருக்குது. இது வந்து ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் மாதிரி, ஒரு புதையல் பெட்டி மாதிரி இந்த பைபிள் சொல்றது. இதை வந்து நிறைய பேர் கிறிஸ்டியன் கிறிஸ்டியன் பீப்புள் கூட இதை வந்து ஒரு சும்மா கடமைக்கு தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தண்ட கையில உள்ள பைபிள் எடுத்து அதை ரீட் பண்ணி தோண்டி தோண்டி பார்க்குற நேரம் அதுல எவ்வளவு டைமண்ட்ஸ், எவ்வளவு கோல்ட்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா? நீங்க நிறைய பேருக்கு அது தெரியாது. அதை எப்படி எடுத்துக்கொள்றது, அதை எப்படி எடுக்கிறது லைஃபுக்கு, அதை எப்படி கொண்டு வரணும். அதெல்லாம் நம்ம பெற்றுக்கிட்டா கர்த்தர் எங்களையும் ஆசீர்வதிச்சு எங்க மூலமா மத்தவங்களையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு வழி செய்வார். நாங்க பரலோகத்துக்குரிய வாழ்க்கை வாழ்றோம்னு சொன்னா நரகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறவங்கள காப்பாற்ற முடியும் எங்களுக்கு. அப்படித்தானே? தெரியலாட்டி, இந்த கிருபையின் வார்த்தையும் சத்தியத்தின் வார்த்தையும் பத்தி எங்களுக்கு தெரியலாட்டி நாங்களே நரகத்தை நோக்கி போய்கிட்டு இருப்போம். ஆனா நாங்க வெளியில சும்மா பேசுவோம், நாங்க கடவுளோட தான் இருக்கிறோம், எனக்கு இப்படி தெரியும் அப்படி தெரியும் இப்படி ரொம்ப அதெல்லாம் பேசுவோம். அப்படி பேசுற நேரம் நமக்கு அந்த ஆத்துமாக்களை விடுவிக்க முடியாது. அந்த நரகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி, இயேசுனுடைய அன்பை சொல்லி, அவங்களுக்கு கடவுளோட நீங்க சேர்ந்து வாழலாம், அவரோட இருக்கலாம்ன்றத, சாகாம நீங்க அவரோட இருக்கலாம், அதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம். அதுல நீதி இருக்குது, உண்மை இருக்குது, கடிந்து கொள்ளுதல் இருக்கும். கடிந்து கொள்ளுதல் சொன்னா வார்னிங்ஸ் இருக்கும், கமாண்ட்ஸ் இருக்கும், எச்சரிப்புகள் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கும். கடவுளோட வார்த்தை அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கும், ஏற்றுக்கொள்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு எது ஈஸியோ அதுபடி யாரும் எதுவும் சொன்னா மாத்திரம்தான் எங்களுக்கு ஓகே, நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். எங்களுக்கு தெரியாம இருக்கிற விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்குற நேரத்துல சில நேரம் எங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கும், கஷ்டமா இருக்கும். நாங்க சின்னத்துல இருந்து அதுல பழக்கப்பட்டிருக்க மாட்டோம். அப்ப அந்த மாதிரி டைம்ல கர்த்தருடைய நீதி சொல்றது அது எந்த பக்கமும் சாயாது. அந்த நீதி உண்மை, அதாவது சத்தியத்தின் வார்த்தை. நீங்க பார்த்து இந்த சைடா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது கொஞ்சம் அட்வான்ஸ். சத்தியத்தின் வார்த்தை இது கொஞ்சம் எல்லா மனுஷருக்கும், சாதாரண மனுஷர்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பாவத்துல இருக்கிற மனுஷர்களுக்கு இது கொஞ்சம் ஏத்துக்கொள்றது கஷ்டமா இருக்கும். அவருடைய நீதி, உண்மை, எச்சரிப்பு. நீ பாவம் செஞ்சினா நீ நரகத்துக்கு போவ, மனம் திரும்புன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னா, இது என்னது ஒரே கத்திக்கிட்டு இருக்கிறாரு, இதே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, ஏதோ ஏதோ நாங்க மட்டும் தான் பாவி, இவர் ஏதோ பரிசுத்தவான், அந்த அப்படி பேசுவாங்க, அந்த மாதிரி பேசுவாங்க. ஸோ அது கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் வார நேரமும் நாங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நாங்க செய்யற பிழைகள், நாங்க செய்யற பாவங்கள் மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். கடவுள் எங்க இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, எங்களுக்குள்ள இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம மறைவா செய்யற பாவங்கள், யாருமே இல்லாத டைம்ல செய்யற பாவங்கள், பிழைகள், கடவுளுக்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அதுக்குரிய பதில்கள் வார நேரம் முதல்ல அன்பா சொல்லுவாரு, மகளே மகனே செய்யாதப்பா, இப்படி செஞ்சா நீ நரகத்துக்கு போய்கிட்டு இருக்கிற, உனக்கு மரணங்கள் வந்துகிட்டு இருக்குது,
உன்னால உன் குடும்பம் பாதிக்கப்படுது, உன் பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க, இது ஒன்றும் செய்யாத, உன் சகோதரங்க பாதிக்கப்படுறாங்க, இதை செய்யாதுன்னு சொல்லி அன்பா சொல்லுவாரு. கிருபையின் வார்த்தையை யூஸ் பண்ணுவாரு. நாங்க அதுக்கு கீழ்ப்படியலாட்டி கண்டினியூ அதிலேயே செஞ்சுக்கிட்டு போவோம்னு சொல்லி சொன்னா அந்த டைம்ல அவர் சத்தியத்தின் வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாரு. அந்த டைம்ல எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கண்ணீர் வடியும் அவர் அடிக்கிற அடியில. ஸோ அந்த டைம்ல எவ்வளவுதான் நாங்கள் உபத்திரவத்துக்குள்ள வந்தாலும் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புறதுக்காக தான் அவர் எங்களுக்கு கடிந்து கொள்றார், எச்சரிக்கிறார். நாங்க மனம் திரும்பி, கடவுளே, ஆண்டவரே, இயேசுவே, எங்களை மன்னிங்க, நான் செஞ்சது பிழைத்தான், என்ன மன்னிங்க, ஏத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட வந்துடணும். சரியா? இப்ப இந்த கிருபையின் வார்த்தை சத்தியத்தின் வார்த்தைக்குள்ள டிஃப்ரெண்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, நாங்க இதனுடைய தொடர்ச்சியை இன்னொரு 2 ஸ்லைடு இருக்குது, அதை நாங்க நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். இப்போ ஒரு ஸ்மால் டிஸ்கஷனுக்குள்ள போவோம். அப்ப அடுத்தது எங்கட ஷாரா ஆகஸ்டினா, சிஸ்டர் ஷாரா ஆகஸ்டினா, அவங்க இன்னைக்கு என்ன ரிசீவ் பண்ணீங்க, என்ன ஆண்டவர் உங்களோட என்ன பேசினாரு? வார்த்தையானவர் இயேசு கிறிஸ்து என்று நாங்கள் அதை பார்த்தோம். பரிசுத்த வேதாகமம் எங்களுக்கு வார்த்தையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைக்குள்ளாக சத்தியத்தின் வார்த்தை, கிருபையின் வார்த்தைன்னு சொல்லி எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ரெண்டுமே எங்களோட வாழ்க்கைக்கு முக்கியமானதா இருக்கு. கிருபையின் வார்த்தை மூலமாக எங்களுக்கு ஆறுதல், சமாதானம் இருதயத்துக்குள்ளாக அது எங்களுக்கு கடந்து அது எங்களுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணுது. அது மட்டும் இல்லாம சத்தியத்தின் வார்த்தை நீதியையும் உண்மையும் எச்சரிப்பின் செய்தியாகவும் அது எங்களுக்கு வெளிப்பாடு எங்களுக்கு அதன் மூலமாக கிடைக்குது. அப்ப அதை நாங்க கேட்டு அந்த பாவத்துல இருக்கிறவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க தங்களுடைய மனதை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அந்த சத்தியத்தின் வார்த்தையை கடைபிடிக்கும் பொழுது அந்த பாவத்துல இருந்து மீட்பும் ரட்சிப்பும் கிடைக்குது. அதோடு எங்களோட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள கிரியை செய்யும் போது மனுஷ ஆவியின் மூலமாக நாங்கள் செயல்படாமல் அசுத்த ஆவிக்கு நாங்க எங்களுடைய ஆவியை இடம் கொடுக்காமல் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும்னு நான் அதை பிடிச்சிக்கிட்டேன். ஓகே, ஓகே சிஸ்டர் அனுஷுபா, நீங்க என்ன ரிசீவ் பண்ணீங்க? கடவுள் உங்களோட என்ன பேசினாரு? இதுல நிறைய விஷயம் படிச்சுக்கிட்டேன். அதுல நீங்க சொன்ன மாதிரி the human has three spiritsன்னு சொன்னீங்க, ஹியூமன் ஸ்பிரிட், ஈவில் ஸ்பிரிட் அண்ட் ஹோலி ஸ்பிரிட். ஸோ அது பிளஸ் இயேசு மெய்யான தேவனுமா நித்திய ஜீவனுமாக இருக்கிறார்ன்ற அந்த லெசனையும் நான் படித்தேன். அண்ட் மற்றபடி அந்த சிஸ்டர் ஷாரா சொன்ன மாதிரி கிருபையின் வார்த்தை அண்ட் சத்தியத்தின் வார்த்தை ரெண்டு அந்த டிஃபரன்சஸ் மூலமா மனித வார்த்தைகள்ல நாங்க கூட ஃபோக்கஸ் பண்ணாம ஆண்டவர்ன்ற வார்த்தைகளை நாங்க உள்வாங்கி அதை நாங்க மற்றவங்க கிட்டயும் போய் சேர்க்கிற மாதிரிக்கு நாங்க லைஃப் டைமை யூஸ் பண்ணணும்னு லேர்ன் பண்ணேன் இன்னைக்கு. வெரி குட், வெரி குட். ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. காட் பிளஸ் யூ.